வசமா ஆதாரத்தோடய மாட்டிக்கிட்டு அந்த வீடியோன்றது வந்து பாருங்களேன். என் வீட்டுக்கு நான் இது வரைக்கும் கட்டினது பிஎம்கேபியில் இருக்கப்ப 100 யூனிட் ஃப்ரீ யூனிட் போயிடும். ஏன் நான் கட்டுறது ஒரு 100, 140, 150, 180 தான் கட்டுவேன். அதுக்கு மேலே இபி பில் வராது. ஆனால் லாஸ்ட் மந்த் நான் கட்டினது 1300 சம்திங் கட்டியிருக்கேன். எவிடன்ஸ் சொன்னால் காட்டுவாங்கட்ட என்கிட்ட ஃபோனில் எவிடன்ஸே இருக்குது. எனக்கு அதை நீங்கள் வேணால் காட்டுறேன். இது என்னோட ஃபோன் தான், இது என்னோட ஜிபே அக்கௌண்ட் தான். நான் இது பண்ணதான் ஒரு நிமிஷம் சரிங்களா. இது வந்து இந்த மாதம் கட்டினது ஜூலை மந்த் கட்டின பில்லு சரிங்களா. ஆக்சுவலாக நான் முதல்ல காட்டினேன் 85 தான் காட்டினது. ஆனால் 1365 கட்டியிருக்கேன்னா 1326 கிடைக்கும். இந்த மாதம் இந்த பார்த்தோம் ஜூலை மந்த். லாஸ்ட் மந்த் நான் காட்டுறேன். மே மந்த் என்னோட விபி பில்லு பார்த்துக்கோங்க 144. அதுக்கடுத்து பார்த்துக்கோங்க மார்ச் மந்த் 107. இது வந்து ஜனவரியில் 182. ஸோ லாஸ்ட் 3 மாதம் நான் கட்டினது பார்த்தீங்கன்னா 200 நான் போனதே கிடையாது. இந்த மாதம் நான் கட்டினது 1326. ஸோ இதான் இபி பில் கட்டியிருக்கேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தோன்னா எனக்கும் வந்து ஷாக் ஆயிடுச்சு. அதன் பிறகு தான் பல ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்கு. நான் அந்த ஆதாரம் என்னன்றது இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வந்து பாருங்க. அது மட்டும் கிடையாது, விர்ச்சுவல் வாலெட்ஸ் வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, ஃபாலோ பண்ணால் இது போல வீடியோக்கள் நிறையவே வந்து போட முடியும் என்னாலையுமே. சரி வாங்க விஷயத்துக்கு போகலாம். அதாவது இந்த ஒரு ஆள் வந்து அந்த வீடியோவில் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு கரண்ட் பில் அப்படின்றது வந்து 100 ரூபா வரும், அதிகபட்சம் 200 தான் வரும். எனக்கு வந்து இந்த மாதிரி 1000 ரூபா வந்து போனதே கிடையாது. 1000 வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு, இவ்வளோலாம் வந்ததே கிடையாது. 200, 300 ஹையஸ்ட் மேக்ஸிமம் அவ்வளோதான் கட்டுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அது மட்டும் கிடையாது, அந்த வீடியோவில் கன்சியூமர் நம்பர்ன்றதை அவர் போட்டு வச்சிருந்தாரு. அந்த கன்சியூமர் நம்பர் எடுத்து நானுமே எடுத்து செக் பண்ணேன். அவர் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. 83 தான் அவருடைய கரண்ட் பில்லு. ஆனால் அவர் கட்டின அமௌண்ட் என்னன்றது பார்த்தா 1323 ரூபா வந்து கட்டியிருக்காரு. ஏன் இவ்வளோ கட்டியிருக்காரு, சம்மந்தமே இல்லாமல் வந்து ஏன் இவ்வளோ வந்திருக்கு. நானும் போய் உள்ள வந்து செக் பண்ணி பார்த்தேன். அதன் பிறகு தான் தெரியுது இவர் எவ்வளோ கேடு கட்ட வேலையை வந்து பார்த்து வச்சிருக்காரு அப்படின்றது. நான் நிறைய ஆதாரன்றதை வந்து போடுறேன். ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன முதல் பொய் என்னன்னா, நான் வந்து 100 ரூபா தான் கட்டியிருக்கேன், 200 ரூபா தான் கட்டியிருக்கேன் சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அதுவே வந்து ஒரு பெரிய பொய் தான். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கரண்ட் பில் அப்படின்றது வந்து கட்டியிருக்காரு. 1000 ரூபா வந்து கட்டியிருக்காரு, 592 கட்டியிருக்காரு, 419 கட்டியிருக்காரு, 800 ரூபா கட்டியிருக்காரு, 450 ரூபா கட்டியிருக்காரு, 550 ரூபா கட்டியிருக்காரு, 536 ரூபா கட்டியிருக்காரு. எல்லா தரமும் வந்து நான் ஸ்கிரீன்ஷாட்ல போடுறேன். எனக்கு கரண்ட் பில் 100 ரூபா தான் வரும், 200 ரூபா வரும் அப்படின்றதே வந்து ஒரு பொய், ஒரு கேடுகட்ட பொய். அதாவது திமுக ஆட்சியில் 100 ரூபா 200 ரூபா வந்திருக்குன்றதே ஒரு பொய். அங்கே 1000 ரூபா வரைக்கும் கட்டியிருக்காரு. சரி அதை விடுங்க. அதாவது 83 ரூபா வர வேண்டிய இடத்துல வந்து எதுக்கு வந்து 1323 ரூபா வந்திருக்கு அப்படின்னு ஒரு விஷயம், அதுதான் மேட்டரா இருந்துட்டு இருக்கு. நான் போய் உள்ள செக் பண்ணும்போது அதுல என்ன சொல்லி இருந்துச்சுன்னா, சிசி அரியர் அப்படின்னு வந்து போட்டுருந்துச்சு. அதாவது அரியர்ஸ் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கட்ட வேண்டிய அமௌண்ட்ன்றது சேர்த்து கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லி இருந்துச்சு. ஆனா பில்லாம் பார்க்கறப்ப இதுக்கு முன்னாடி வந்த கரண்ட் பில் எல்லாம் கரெக்டாக தான் வந்து கட்டியிருக்காரு. ஆனா எப்படி இந்த 1241 ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு வந்து நானும் மண்டை பிச்சுட்டு நைட்டு முழுக்க யோசிச்சுட்டு இருந்தேன். அதன் பிறகுதான் ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சது. அந்த ஒரு பொய்யான விஷயத்தை வந்து நம்மள்ட்ட மறைச்சு வச்சிருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். அதுல வந்து பாருங்க. இது வந்து 23/12/2025 இருந்து 24/2/2026, அதாவது ஜனவரி பிப்ரவரி இந்த மாசத்துக்கான ரீடிங். அதுல வந்து அந்த ஸ்டேட்டஸ் அப்படின்றது வந்து பாருங்க, நார்மல் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு 144 யூனிட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்திருக்கு. கரண்ட் பில்ன்றது ஒரு 104 ரூபா வந்திருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு அடுத்த மாதம், அதாவது 24/2/2026 27/4/2026 இந்த ஒரு காலகட்டத்தை வரைக்குமே வந்து நீங்க மேல ரீடிங் அப்படின்றது வந்து பாருங்க. இனிஷியல் ரீடிங் அதாவது 24/2/2026 2864 அப்படின்ற ஒரு ரீடிங் வந்து காமிக்குது இல்லைங்களா. அதே ரீடிங் அப்படின்றது தான் ஃபைனல் ரீடிங். அதாவது 2 மாசத்துக்கு அப்புறமும் கூட 2864 அப்படின்றது தான் வந்து காமிச்சிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, கீழே அப்படின்றது வந்து பாருங்க, இனிஷியல் ரீடிங்ல வந்து நார்மல் அப்படின்றது இருக்கு, ஃபைனல் ரீடிங்ல வந்து டிஃபெக்டிவ் அப்படின்றது இருக்கு. அதாவது இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவருடைய மீட்டர் அப்படின்றது வந்து ஓடல, ஸ்டக் ஆகி நின்னுடுச்சு. 2 மாசமா வந்து ஃபைனலா என்ன ரீடிங் எடுத்தாங்களோ அதுதான் அந்த 2 மாசமா வந்து காமிச்சிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த மீட்டர் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை ஆயிருக்கு. அதனால இபி வந்து ஒரு பேசிக்கா ஒரு 160 யூனிட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற கணக்கு வச்சுட்டு 141 ரூபா மட்டும் அவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்காங்க. இது 3வது ஸ்கிரீன்ஷாட். இங்கே தான் வந்து விஷயமே இருக்கு. அதாவது 2864 ஸ்டக் ஆயிடுச்சு இல்லைங்களா. அப்போ டிஃபெக்டிவ்ல காமிச்சிட்டு இருக்கு பாருங்க. அது மட்டும் கிடையாது, நீங்க பாத்தீங்கன்னா டிஃபெக்டிவ்ல இருந்து நார்மல் ஆயிருக்கு. அதாவது வீணா போன அந்த ஒரு மீட்டர் பாக்ஸ் அப்படின்றது இப்போ புது மீட்டர் பாக்ஸ் ஆயிருக்கு. அது மட்டும் கிடையாது, நான் இன்னொரு ஆதாரத்தையும் வந்து போடுறேன் பாருங்க. மீட்டர் நம்பர் அப்படின்றது வந்து மாறி இருக்கு. அதாவது புது மீட்டர் வச்சிருக்காங்க, அந்த புது மீட்டர் நம்பரையுமே வந்து மாத்திருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் அப்படின்றது வந்து போடுறேன், அதையும் வந்து பாருங்க. அதுல பழைய மீட்டர் நம்பர் அப்படின்றது வந்து 69 16 49 35 இதுதான் பழைய மீட்டரோட நம்பர். அது வீணாவும் வந்து ஆயிடுச்சு. இப்போ கடைசியா மாசம் போட்டுருந்தாங்க இல்லையா, அந்த கடைசியா ரீடிங் எடுத்தப்ப ஒரு புது மீட்டர் பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க இல்லையா, அதனுடைய நம்பர் அப்படின்றது வந்து 15 99 74 83 அப்படின்ற ஒரு புது மீட்டர் நம்பர் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால அந்த கடைசி 2-3 மாசமா அவங்க எவ்வளோ கரண்ட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்றது வந்து அந்த ஒரு மீட்டர் பாக்ஸ்ல வந்து அப்டேட் ஆகல. ஏன்னா அது வந்து டிஃபெக்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. அந்த 3 மாசம் அப்படின்றது வந்து எவ்வளோ கரண்ட் பில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது வந்து தெரியல. ஆனா அவங்க மீட்டர் வீணாகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளோ கரண்ட் பில் வந்துட்டு இருந்துச்சு, 1000 800 900 600 700 வந்துட்டு இருந்துச்சுங்களா. அதை அடிப்படையாக வச்சு தான் அந்த கடைசி 3 மாசத்துக்கு வந்து எஸ்டிமேட்டா ஒரு அமௌண்ட் அப்படின்றது வந்து போட்டிருக்காங்க. அந்த ஒரு அமௌண்ட் தான் 1241. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எப்படி கேடுகட்டத்தனமா வந்து
எல்லாரும் ஏமாத்திட்டு மக்களை வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து பாருங்க. ஏன்னா கடந்த ஆட்சியில் 1000, 800, 900 கட்டிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசத்துக்கு அவங்களுக்கு வந்திருக்க கரண்ட் பில் அப்படின்றது வந்து வெறும் 83 ரூபா தாங்க. 206 யூனிட் யூஸ் பண்ணிருக்காங்க, 200 யூனிட் ஃப்ரீ. அந்த 200 யூனிட்டுக்கு மேல 6 யூனிட் போனதால தான் 83 ரூபா வந்திருக்கு. 83 ரூபா பிளஸ் அந்த கடைசி 3 மாசமா வந்து ரீடிங் வந்து ஒழுங்கா காமிக்கல. ஏன்னா அந்த மீட்டரே ஒர்க் ஆகல. அதுக்கு ஈபி நிறுவனம் வந்து கடைசி 3 மாசம் சேர்த்து தான் இந்த ஒரு அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா வீடியோல வந்து எவ்வளவு ஒரு கேடுகட்டத்தனமா ஆட்சி சரியில்லை அப்படின்னு வந்து கேடுகட்டத்தனமா அந்த வந்து பேசியிருக்காரு. கடைசி 2-3 மாசம் ரீடிங் இல்ல, மீட்டர் ஓடலன்றது எல்லாத்தையும் மறைச்சிட்டு, திமுக ஆட்சியில் 500, 1000 கட்டது எல்லாத்தையும் மறைச்சிட்டு, கண்ணா இது விர்ச்சுவல் வாரியர்ஸ்